வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கொஸ்டின் ஸ்ட்ரக்சர். நிறைய கொஸ்டின்ஸு இந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி நீங்க ஃப்ரேம் பண்ணலாம். ஈஸியா ஃப்ரேம் பண்ணலாம். எந்த மாதிரி இடங்கள்ல இந்த கொஸ்டின்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம் அப்படின்னா, ப்ராக்ரஸ் பத்தி கேட்கிற இடங்கள்ல. ஒரு விஷயம் எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கு, எவ்வளவு தூரம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம கேட்கணும். நிறைய ஹோம்வொர்க் இருக்குன்னு சொன்னியே, எவ்வளவு தூரம் ஹோம்வொர்க்க முடிச்சிருக்கே நீ? அப்படி கேட்போம். வீட்ல ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சேப்பா, எவ்வளவு தூரம் முடிஞ்சிருக்கு? அப்படி நம்ம கேட்போம். இல்லையா? ஸோ எவ்வளவு தூரம் போயிருக்கு, எவ்வளவு தூரம் முடிஞ்சிருக்கு அப்படி நம்ம கேட்கிறோம். இதுல நாம வேலை எவ்வளவு முடிந்திருக்கிறது அப்படின்னு மட்டும் கேட்கிற இடங்கள்ல, நம்ம வந்து ஹவ் மச் ஆஃப், ஹவ் மச் இத யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு டக்குன்னு இந்த கொஸ்டின்ஸ பார்த்தோனே உங்களுக்கு அதுதான் மைண்டுக்கு வரும். இல்லையா? அதனால என்ன ஹவ் மச் ஆஃப், ஹவ் மச்ச வச்சு இந்த கொஸ்டின்ஸ நம்ம ஃப்ரேம் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு உங்களுக்கு தோணும். இல்லையா? நாம இன்னைக்கு பார்க்க போற ஸ்ட்ரக்சர் ஹவ் ஃபார் அலாங். ஹவ் ஃபார் அலாங் இத தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பொதுவா ப்ராக்ரஸ் பத்தி பேசுற எல்லா இடங்கள்லயும் நம்ம ஹவ் ஃபார் அலாங்ன்னு தான் நம்ம கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம். பட் உங்களுடைய அந்த டவுட், இந்த ஹவ் மச் அண்ட் ஹவ் மச் ஆஃப் வச்சு யூஸ் பண்ற கொஸ்டின்ஸையும் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம இந்த ஹவ் ஃபார் அலாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ வேலை எவ்வளவு முடிந்திருக்கிறது, கம்ப்ளீட்டட் பார்ட் எவ்வளோ, எவ்வளோ விஷயம் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்றத சொல்றதுக்கு நம்ம ஹவ் மச் ஆஃபையும் யூஸ் பண்ணுவோம். அதை வச்சு சில கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு. இப்ப நீ எவ்வளோ பணத்த செலவழிச்சிருக்க? அதாவது உன்கிட்ட மொத்தமா கொஞ்சம் பணம் இருக்கு. அதுல நீ எவ்வளோ செலவழிச்சிருக்க? அப்படி நம்ம கேட்கறதா இருந்தா, ஹவ் மச் ஆஃப் வச்சு கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்றப்போ ஸ்ட்ரக்சர் இங்க பார்த்துக்கோங்க. ஹவ் மச் ஆஃப் வாட்? எத பத்தி பேசுறீங்க? பணமா? இல்ல ஒரு பொருளோ? ஏதோ ஒண்ணு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அத நம்ம டிட்டர்மைனர் பிளஸ் நவுன்னு போட்டிருக்கோம். அதாவது இந்த ஆர்டிகிள்ஸ் அதெல்லாம் வரும் இல்லையா? அதெல்லாம் சேர்த்து நவுன். அத நம்ம இப்படி சேர்த்து போட்டிருக்கோம். அடுத்தது வேர்ப்னு வெறுமனே போட்டிருக்கோம். பட் கொஸ்டின்னு வர்றப்போ நம்ம வேர்பை டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி டிடி சப்ஜெக்ட் வேர்ப் டஸ் சப்ஜெக்ட் வேர்ப் இப்படிலாம் நம்ம போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிரித்து போடணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் படி நம்ம கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணிடலாம். ஸோ மொத்த பணத்தில் நீ எவ்வளோத்த செலவு பண்ணியிருக்க அப்படின்னு நம்ம கேட்குறப்ப தான் இந்த ஹவு மச் ஆஃப் அப்படி வச்சு கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணணும். ஹவு மச் ஆஃப் த மணி டிட் யூ ஸ்பெண்ட்? இப்போ இது இல்ல அப்படின்னா, மொத்த பணத்துல அப்படிலாம் நான் கேட்கல. நீ எவ்வளோ பணம் செலவழிச்ச அப்படி மட்டும் கேட்கணும்னா, ஹவ் மச் மனி டிட் யூ ஸ்பெண்ட் அப்படின்னு நம்ம கேட்டுருவோம். ஹவ் மச் மனி டிட் யூ ஸ்பெண்ட்? இது வந்து வெறுமனே நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா, எவ்வளோ பணம் செலவழிச்சேன்? நான் ஒரு ரூ. 1000 செலவழிச்சேன், ரூ. 2000 செலவழிச்சேன். அத மட்டும் சொல்றதுக்கு. ஹவ் மச் ஆஃப் த மனிங்கிறப்போ என்கிட்ட ஒரு 10,000 இருந்துச்சு. அதுல ஒரு 2,000 செலவழிச்சேன். அந்த மாதிரி கேட்கிறதா இருந்தா, ஹவ் மச் ஆஃப் த மனி டிட் யூ ஸ்பெண்ட்? அப்படி கேட்போம். இப்ப நீ புக் படிச்சுட்டு இருந்தியா, அதுல எவ்வளோ படிச்சிருக்க? அப்படின்னு நம்ம கேட்கணும். ஸோ எவ்வளோங்கிறப்ப நம்ம மெஷரபிளா இது வரைக்கும் எத்தனை பேஜ் முடிச்சிருக்க அப்படின்னு நம்ம கேட்கணும். ஸோ நீங்க வந்து ஹவு மச் ஆஃப் யூஸ் பண்றப்போ நம்ம வந்து ப்ரீசைஸா அந்த அளவை நம்ம வந்து கேட்குறோம். இப்போ ஹவு மச் ஆஃப் த புக் ஹேவ் யூ ரெட்? படிச்சு இருக்கீங்க, படிச்சு முடிச்சிருக்கீங்க அப்படி கேட்குறோம் நம்ம. ஸோ அதனால பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஐ ஹாவ் ரெட் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அதனால அதை நம்ம வந்து கொஸ்டினா ஃப்ரேம் பண்றப்போ ஹேவ் யூ ரெட்? ஹவு மச் ஆஃப் த புக் ஹேவ் யூ ரெட்? எவ்வளவு வேலை முடிஞ்சிருக்கு? இது வரைக்கும் எவ்வளவு வேலைகள் முடிக்கப்பட்டுள்ளன? ஸோ ஹவு மச் ஆஃப் எவ்வளவு வேலைகள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ ஹவு மச் ஆஃப் த ஒர்க் ஹாஸ் பீன் கம்ப்ளீட்டட்? ஏன்னா இது வந்து பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. வேலைகள் முடிக்கப்பட்டுள்ளன. நீ முடிச்சிருக்க அப்படின்னா ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் அப்படின்னு நம்ம கேட்டுடலாம். வேலை முடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால தான் நம்ம வந்து ஹாஸ் பீன் கம்ப்ளீட்டட். இந்த பீன் வந்து அதனால தான் வருது. ஹவு மச் ஆஃப் த ஒர்க் ஹாஸ் பீன் கம்ப்ளீட்டட் அப்படி கேட்போம். இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு? இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு அப்படி கேட்கணும். அப்ப ஹவு மச் ஆஃப் த ஒர்க் இஸ் லெஃப்ட்? ஹவு மச் ஆஃப் த ஒர்க் இஸ் லெஃப்ட்? இப்படியெல்லாம் நம்ம கேட்போம். ஸோ ஹவு மச் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஒரு எக்ஸாக்ட் ஆன்சர், ப்ரீசைஸான ஆன்சர் எதிர்பார்க்குறப்போ நாம அதில் இன்வால்வ் ஆகிருக்கிற ஒரு விஷயம். ஒரு அப்பா ஒரு பிள்ளைகிட்ட நீ எவ்வளோ பணத்தை செலவழிச்ச, எவ்வளோ வச்சிருந்த, எவ்வளோ செலவழிச்ச? இப்போ நீங்கள் ஒரு ஒர்க்கு போயிட்டு இருக்கு, அதில் நீங்களும் இன்வால்வ் ஆயிருக்கீங்க. ஹவு மச் ஆஃப் த ஒர்க் இஸ் லெஃப்ட்? எது முடிச்சிருக்கு, இன்னும் எவ்வளோ இருக்கு அப்படின்னு என்கொயரி பண்ணுற இடங்கள்ல நம்ம ஹவு மச் ஆஃப் இதையெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ஹவு ஃபார் அலாங் இதை எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம எக்ஸாக்டாக ப்ரீசைஸாக அப்படிலாம் ஆன்சர் எதிர்பார்க்கல. நம்ம யார்கிட்டயோ ஒரு ஃப்ரெண்டு கிட்டேயோ இல்லை ஒரு புதுசாக அறிமுகமான ஒருத்தவங்க கிட்டேயோ இல்லை நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ரிலேட்டடான உள்ளவங்கள்ட்ட நம்ம வந்து கேள்வி கேட்குறோம். இதில் நம்மளுடைய எய்ம் வந்து வெறும் என்கொயரி தான். ஏன்னா இப்போ அவங்க வீட்டில் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு, எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்றப்போ நம்ம அதில் இன்வால்வ் எல்லாம் ஆகலை. நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக ப்ராக்ரஸ் என்ன
எவ்வளோ தூரம் போயிருக்கு இந்த ஒர்க்கு அப்படின்னு மட்டும் தான் நம்ம கேட்குறோம். அந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம இந்த ஹவ் ஃபேர் அலாங்க யூஸ் பண்ண போறோம். ஸோ ஹவ் ஃபேர் அலாங்க யூஸ் பண்றப்போ அதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஹவ் ஃபேர் அலாங், பி வெர்ப். சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாரி பி வெர்ப், சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும்னா அது. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் இதோடைய ஸ்ட்ரக்சர். ஹவ் மச்சுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, நீங்க ஹவ் மச் ஆஃப்ல டென்ஸுக்கு ஏத்த மாரி ஹேவ் யூ ரெட், டிட் யூ ஸ்பெண்ட் அப்படிலாம் நம்ம கேட்டோம் இல்லையா? அது மாரிலாம் எதுவுமே இந்த ஸ்ட்ரக்சர்ல வராது. ஸோ, அதனால நீங்க ஈஸியா இந்த கொஸ்டின்ஸ நீங்க ஃப்ரேம் பண்ணலாம். சரி. ஹவ் மச்ச யூஸ் பண்ண முடியாது. இந்த மாரி ஹவ் ஃபார் அலாங்க தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ் சிச்சுவேஷன் எடுத்துக்கலாம். இப்ப நீங்க ஒருத்தவங்கள பார்க்குறீங்க. உங்க ஃப்ரெண்டா இருக்கட்டும், உங்க ரிலேட்டிவா இருக்கட்டும், யாரோ ஒருத்தவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம கேட்போம் இல்லையா? "எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இது எத்தனாவது மாசம்?" அப்படின்னு கேட்போம். ஸோ எத்தனை மாத கர்ப்பம் அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம எத்தனையாவது அப்படின்றதுனால வாட் நம்பர் வச்சு கேட்க முடியாது. குரோனாலஜிக்கல் ஆர்டர்லலாம் நம்ம இத கேட்கவே முடியாது. ஹவ் மச்சும் கேட்கவே முடியாது. இப்ப ஒரே வழி ஹவ் ஃபார் அலாங் தான். ஸோ உங்களுடைய பிரெக்னன்சி ஜர்னி எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்றது தான் இந்த இடத்துல இம்ப்ளைடா அந்த கொஸ்டின்ல நம்ம கேட்குறோம். ஸோ உங்களுக்கு அப்படின்னு இருக்கு. அதனால யூ தான் சப்ஜெக்ட். அப்போ பி வெர்ப் வந்து ஆர். ஹவ் ஃபார் அலாங் ஆர் யூ? அவ்வளோதான். ஹவ் ஃபார் அலாங் ஆர் யூ? இந்த கொஸ்டின பிரெக்னன்ட்டா இருக்கவங்க கிட்ட மட்டும் இல்ல. நீங்க யார்கிட்ட வேணா இதே மாரி கொஸ்டின கேட்கலாம். கேட்கிறவங்களுக்கு புரியிற பட்சத்துல. இப்போ ஒருத்தவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. "ஏய் எவ்வளோடா வேலை செஞ்சிருக்க? எவ்வளோ முடிச்சிருக்க?" அப்படி கேட்கறதுக்கும் ஹவ் ஃபார் அலாங் ஆர் யூ? அப்படின்னு கேட்கலாம். ஒருத்தவங்க படிச்சுட்டு இருக்காங்கன்னா, "எவ்வளோ படிச்சிருக்க?" அப்படின்னு கேட்கறதுக்கும் ஹவ் ஃபார் அலாங் ஆர் யூ? அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா நம்ம அத பத்தி ஏற்கனவே பேசிட்டு இருப்போம். "அந்த வேலையெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சிட்டியா?" "ஆ முடிச்சுட்டேன்." "எவ்வளோ முடிச்சிருக்க?" "ஹவ் ஃபார் அலாங் ஆர் யூ?" அப்படின்னு கேட்கலாம். "புக் படிச்சுட்டு இருக்கியா?" "என்ன படிச்சுட்டு இருக்க?" "ஓ இந்த புக்கா? எவ்வளோ படிச்சிருக்க?" "ஹவ் ஃபார் அலாங் ஆர் யூ?" அப்படி கேட்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே கான்வர்சேஷன்ல அது ரிலேட்டடா கொஞ்சம் பேசியிருப்போம். நம்ம என்ன கேட்கிறோங்கிறது அவங்களுக்கு புரியும். அப்படிங்கிறப்ப நம்ம வெறுமனே ஹவ் ஃபார் அலாங் ஆர் யூ? அப்படின்னு கேட்டாலே போதுமானது. சரி. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இந்த விஷயத்த முடிச்சுருவோம். ஸோ நம்ம எத்தனையாவது மாதம் அப்படின்னு கேட்கறதுக்கும் நம்ம ஹவ் ஃபார் அலாங் ஆர் யூ? அப்படின்னு நம்ம கேட்கலாம்னு சொன்னோம். ஸோ இதுதான் நேச்சுரலா கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க. இருந்தாலும் இது வந்து ரொம்ப ஜெனரல் கொஸ்டின் யார்கிட்ட வேணா கேட்கலாங்கிறீங்களே! அப்ப இதுல பிரெக்னன்சின்ற வார்த்தையும் வரலையே! அப்படின்னு நீங்க நினைச்சீங்களான்னா, இன்னும் டீட்டெயிலா கேட்கறதுக்கு ஹவ் ஃபார் அலாங் ஆர் யூ இன் யுவர் பிரெக்னன்சி? ஹவ் ஃபார் அலாங் ஆர் யூ இன் யுவர் பிரெக்னன்சி? அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ இதுதான் நம்ம சொன்னது. இந்த டீட்டெயில நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். சரி. இதுல கொஸ்டின்ஸ் மட்டும் இல்ல. ஆன்ஸருக்கும் இந்த ஃபார் அலாங், அலாங் இத நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால அதையும் அப்படியே சைட் பை சைட் பார்த்துடலாம். இப்ப அவங்க 3 மந்த்ஸ் பிரெக்னன்ட்ன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவளுக்கு இது 3வது மாதம். அவளுக்கு இது 3 மாத கர்ப்பமாக இருக்கிறாள். அப்படி நம்ம சொல்லணும். இத எப்படி சொல்றது? எப்படி சொல்லுவாங்க ஜெனரலா? அப்படின்னா, இப்ப நம்ம ஃபார் அலாங் அப்படிங்கிறப்போ பி வெர்ப் சொன்னோம் இல்லையா? இப்ப சப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல ஷி இருக்கிறாள்னு இருக்கு பிரசன்ட் டென்ஸ். அதனால ஷி இஸ் 3 மந்த்ஸ் அலாங். ஷி இஸ் 3 மந்த்ஸ் பிரெக்னன்ட் அப்படி கூட சொல்ல மாட்டாங்க. ஷி இஸ் 3 மந்த்ஸ் அலாங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷி இஸ் 3 மந்த்ஸ் அலாங். இதையே அவள் நிறைமாத கர்ப்பிணின்னு சொல்லணும். எப்படிலாம் சொல்லலாம்? 2 விதமா சொல்லலாம். 3 விதமா கூட சொல்லலாம். ஃபுல் டெர்ம்ங்கிற வார்த்தை கூட யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இத நாம ஸ்போக்கன்ல இன்ஃபார்மலா ஷி இஸ் ஹெவிலி பிரெக்னன்ட். ஷி இஸ் ஹெவிலி பிரெக்னன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப காமன் ஷி இஸ் ஃபார் அலாங் இன் ஹர் பிரெக்னன்சி. ஷி இஸ் ஃபார் அலாங் இன் ஹர் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபார் அலாங்ன்ற வார்த்தையை நம்ம சென்டென்ஸ்ல, ஸ்டேட்மெண்ட்ல, ஆன்சர்ல யூஸ் பண்றப்போ ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜ். ரொம்ப தூரம் முன்னேறியாச்சு அப்படிங்கிற அர்த்தத்தை இது குடுக்கும். ஷி இஸ் ஃபார் அலாங் இன் ஹர் பிரெக்னன்சி. சரி. இப்போ உங்க வீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல. நீங்க போயி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல வேலை பார்க்கிறவங்க கிட்ட எவ்வளோ வேலை முடிஞ்சிருக்கு அப்படின்னு டீட்டெயில்டா கேட்கல. அந்த மாரி கேட்கிறதா இருந்தா ஹவ் மச் ஆஃப் அப்படி கேட்கலாம். ஒரு ஃப்ரெண்ட் வீட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. நீங்க ஜஸ்ட் பார்க்குற இடத்துல ஒரு மரியாதை நிமித்தம் அத பத்தி கேட்பீங்க இல்லையா? ஸோ எவ்வளோ தூரம் போயிருக்கு ஒர்க்லாம் அப்படி கேட்போம். ஸோ அதுக்கெல்லாம் நாம ஹவ் ஃபார் அலாங் தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப ஹவ் ஃபார் அலாங் இந்த இடத்துல நீங்கன்ற வார்த்தையெல்லாம் வரல. கட்டுமான வேலை எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு தான் நீங்க கேட்குறீங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல சப்ஜெக்ட். அதுக்கு நாம யூஸ் பண்ண போற பி வெர்ப் இஸ் இல்லையா? அப்ப ஹவ் ஃபார் அலாங் இஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன். ஹவ் ஃபார் அலாங் இஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நம்ம மத்தவங்க கிட்ட கேட்கிறப்போ நம்ம ஹவ் ஃபார் அலாங் வச்சு தான் கேட்போம். ஏன்னா நம்மளுடைய எய்ம் ப்ரீசைஸ் ஆன்சர் இல்ல.
ஜஸ்ட் ஒரு என்கொயரி, ஒரு மேலோட்டமான ஒரு பதில். அவ்வளோதான். ஸோ உங்க ஃப்ரெண்டு ரொம்ப நேரமா படிச்சுட்டு இருக்க, பெரிய புக்கா வேற இருக்கு. எவ்வளோ தூரம்டா படிச்சிருக்க? அப்படி கேட்குறோம். அப்ப ஹவ் ஃபார் அலாங் ஆர் யூ? ஹவ் ஃபார் அலாங் ஆர் யூ கேட்டாலே போதுமானது. புக்ல எவ்வளோ தூரம் படிச்சிருக்க? இல்ல படிக்கிறேங்கிற வார்த்தையே வராது பார்த்துக்கோங்க. இப்ப ஹவ் ஃபார் அலாங் ஆர் யூ இன் த புக்? அவ்வளோதான். ஹவ் ஃபார் அலாங் ஆர் யூ இன் த புக்? ஸோ இதுல வந்து நீங்க டென்ஸுக்கெல்லாம் பயப்படவே வேண்டியதில்ல. பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணணுமா? பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணணுமா? அப்படின்ற கவலையே இல்ல. டென்ஸ் அஃப்கோர்ஸ் பிரசன்ட் டென்ஸ்க்கு நம்ம ஆர்ன்னு வச்சு சொல்றோம். ஆனா அவ்வளோதான். அந்த பி வெர்ப் சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாரி பி வெர்ப் போட்டுக்க வேண்டியது தான். ஹவ் ஃபார் அலாங் ஆர் யூ இன் த புக்? சரி. நம்ம அப்படியே ஆன்சர்ஸையும் பார்த்துட்டே வரலாம். ஏன்னா இந்த அலாங் வச்சு எப்படிலாம் நம்ம ஆன்சர் சொல்லலாம்ங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம முன்னாடியே சொன்னோம் ஃபார் அலாங் ஷி இஸ் ஃபார் அலாங் இன் ஹர் பிரெக்னன்சி அப்படின்னு நம்ம சொன்னோம். நிறை மாத கர்ப்பிணி ஆல்மோஸ்ட் டெலிவரி ஆகிற ஸ்டேஜ் அப்படி சொன்னோம். ஸோ ஃபார் அலாங் அப்படிங்கிறப்போ முடிகிற ஸ்டேஜ், ஒரு ஒர்க் வந்து முடிகிற ஸ்டேஜ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதையே நீங்க வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, இது வந்து நம்ம டீட்டெயில்டா ப்ரீசைஸா ஆன்சர் பண்றதுக்கான கேள்வி இல்லைன்னு நம்ம சொன்னோம். அதே மாரி தான் இருக்கும் நம்மளுடைய ஆன்சர்ஸும். எவ்வளோ தூரம் முடிச்சிருக்க? நானும் ரொம்பலாம் முடிக்கலடா. இப்பதான் ஆரம்பிச்சே இருக்கேன். அப்படி சொல்லணும். ஸோ நல்லா முடிச்சுட்டேன் அப்படின்னா ஃபார் அலாங். ரொம்பலாம் முடிக்கலன்னா நாட் ஃபார் அலாங் அவ்வளோதான். ஐ அம் நாட் வெரி ஃபார் அலாங் எட். ஐ ஹவ் ஜஸ்ட் ஸ்டார்டட். நான் இன்னும் ரொம்பலாம் முடிக்கல. ஐ அம் நாட் வெரி ஃபார் அலாங் எட். ஐ ஹவ் ஜஸ்ட் ஸ்டார்டட். எவ்வளோ சிம்பிள் இல்ல? சரி. நீங்க என்ன வேணா சொல்லிட்டு கூட ஒரு அலாங் சேர்த்துக்கலாம். அதையும் பார்த்துடலாம். சரி. நான் புத்தகத்துல பாதி முடிச்சுட்டேன். இல்ல கரெக்ட்டா 50% அப்படியெல்லாம் சொல்லல. சும்மா ஒரு வேகா தான் பாதி நம்ம சொல்றோம். எக்ஸாக்ட்டா நம்ம 400 பேஜஸ் அதுல 200 பேஜஸ் பாதி முடிச்சிருக்கேன். அப்படியெல்லாம் மீன் பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு பாதி முடிச்சிருக்கேன் அப்படின்னு வேகா தான் நம்ம சொல்றோம். அந்த மாரி சொல்றதுக்கு ஐ அம் ஹால்ஃப் வே அலாங் இன் த புக். பாருங்க ஒரு ஹால்ஃப் இல்ல ஹால்ஃப் வே. அது கூட ஒரு அலாங்க சேர்த்துக்கிறீங்க. ஸோ சப்ஜெக்ட், பி வெர்ப் என்ன மெஷரபிள் இல்லாம ஜென்ரலா நம்ம சொல்ற ஒரு ஏதோ ஒரு அளவு சொல்றோம் இல்லையா? அது பிளஸ் அலாங் இன் த புக். நீங்க பேஜஸ் நம்பரையும் சொல்லலாம். அலாங் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் சொல்லலாம். ஐ அம் ஹால்ஃப் வே அலாங் இன் த புக். புத்தகத்துல பாதி வந்துட்டேன். அப்படி சொல்றீங்க. ஐ அம் ஹால்ஃப் வே அலாங் இன் த புக். சரி. பேஜ் நம்பர் சொல்லணும்னா, அப்ப இத வச்சு சொல்லக்கூடாதா? அதையும் சொல்லலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 200 பேஜஸ் படிச்சிருக்கேன். படித்திருக்கிறேன். பெர்ஃபெக்ட் டென்ஸ். எந்த கவலையும் இல்ல. எந்த டென்ஸா இருந்தாலும் இதே தான். ஐ அம் அபோவ் 200 பேஜஸ். ஏன்னா சுமார் 200 பக்கங்கள். அதனால ஐ அம் அபோவ் 200 பேஜஸ் அலாங் இன் த புக். அப்படின்னு சொல்லிடுறோம் பாருங்க. ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, எக்ஸாக்ட்டா கிடையாதுன்றத காட்டுற மாதிரி, இந்த மாரி சுமார், கிட்டத்தட்ட இந்த மாரி தமிழ்ல வார்த்தைகள் வர மாரி இங்கிலீஷ்லயும் அபவுட், அரவுண்ட் இந்த மாரி வார்த்தைகள் வரும். ஸோ ஐ அம் அபோவ் 200 பேஜஸ் அலாங் இன் த புக். ஐ அம் ஹால்ஃப் வே அலாங் இன் த புக். ஐ அம் ஃபார் அலாங் இன் த புக் அப்படின்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் முடிக்க போறேன். ஐ அம் நாட் ஃபார் அலாங் இன் த புக். இப்பதான் ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லலாம். சரி. இப்போ நீங்க வேலை செய்யணும். ஆனா நீங்க இப்ப தான் போயிட்டுருக்கீங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் அங்க நேரம் பாதி வேலைய முடிச்சிருப்பாங்க. நம்ம இப்ப தான் போயிட்டுருக்கோம். அப்படி சொல்றோம். இல்லையா? பெரும்பாலான வேலைகளை முடித்திருப்பார்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ பெரும்பாலான வேலைகள் ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜ்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்றதா இருந்தா ஃபார் அலாங்ன்னு நம்ம சொல்லணும். பெரும்பாலான அப்படின்றத சொல்றதுக்கு கொஞ்சம் அதோட கம்மி பண்றோம். பிரெட்டிய சேர்த்துக்கிறோம். ஸோ பிரெட்டி ஃபார் அலாங் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். அவங்க இந்நேரம் முடித்திருப்பார்கள். ஹைப்போதெட்டிக்கல் தான். அதனால தான் வுட். அந்த ஃபார் அலாங் முன்னாடி கண்டிப்பா பி வெர்ப்ன்னு சொன்னோம். இந்த இடத்துல வுட் வரதுனால பீன்ற வார்த்தையை போட்டிருக்கோம். இந்நேரம் பை நவ். பை நவ் they would be pretty far along with the work. By now they would be pretty far along with the work. ஏன் இந்த ஒர்க்குன்னு போடல? இந்த பிரெக்னன்சின்னு சொன்னோம். இந்த புக்குன்னு சொன்னோம். இந்த இடத்துல மட்டும் ஏன் வித் த ஒர்க் டிஃபரன்ஸ் இருக்கு. அதை நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ ஹவு ஃபார் அலாங் கூட இன் வித். எப்போ இன் எப்போ வித் அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்போ இன்னு நம்ம சொல்ல வேண்டாம். ஜென்ரலாக எப்போவுமே இன்னு தான். வித் எப்போ வருன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இல்லைன்னா கன்ஃபியூஷன் தான் வரும். அதனால வித் எப்போ அப்படின்றத பார்த்துக்கலாம். நீங்க ஆக்டிவா ஒரு ஒர்க்கை பண்ண வேண்டியது இருக்கு. புக்கு படிக்கிறது வேலை தானே? இல்ல. அதெல்லாம் நம்ம வந்து அது நீங்க ஸ்கூல் புக்கா இருக்கட்டும், நீங்க நாவலா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம வந்து படிக்கிறது, அதையெல்லாம் நம்ம இந்த இடத்துல கொண்டு வர மாட்டோம். ஆக்டிவா வேலை செய்யணும். ஒரு ட்ரெய்னிங் போறோம் அப்படின்னா கூட அது வேலையில வராது. ட்ரெய்னிங் வந்து
நீங்க ஆக்டிவா அங்க போய் ஏதோ ஒரு வேலை செஞ்சு ட்ரெய்னிங் எடுத்துக்கலாம். இல்ல உட்கார்ந்து ஒரு லெக்சர கவனிக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி. அதெல்லாம் ஆக்டிவ் ஒர்க்கா அந்த இடத்துல வித்து வச்சு நம்ம சொல்ல மாட்டோம். எங்க சொல்லுவோம் அப்படின்னா, நிஜமாவே வேலை செய்ற இடங்கள். ஒர்க்கு, டாஸ்க், ப்ராஜெக்ட், ரிப்போர்ட் ரெடி பண்றது, பிரிப்பரேஷன்ஸ் ஏதோ ஒண்ணு பண்றோங்க. அரேஞ்ச்மென்ட்ஸ் எல்லாம் பண்றீங்க. பேக் பண்றீங்க, கிளீன் பண்றீங்க, சமைக்கிறீங்க, ஆர்கனைஸ் பண்றீங்க. ஏதோ ஒரு வேலை நீங்க ஆக்டிவா பண்ற இடங்கள்ல மட்டும் நீங்க வந்து வித்துன்ற வார்த்தைய யூஸ் பண்ணுவீங்க. மத்த எல்லா இடத்துலயும் இன்னு தான். ஸோ ரொம்ப சிம்பிள். இப்ப பாருங்களேன், உங்க ஃப்ரெண்ட் ஃபோன் பண்றாப்ல. "என்னடா பண்ற?" "நான் வந்து சிஸ்டம்ல படம் பார்த்துட்டு இருக்கேன்." "அந்த படமா? நானும் இன்னும் பார்க்கலடா." "நீ எவ்வளோ தூரம்டா பார்த்துருக்க?" அப்படி கேட்குறான். ஸோ படம் பார்க்குறது இதெல்லாம் சாதாரணமா வேலை கிடையாது. அப்போ ஹவ் ஃபார் அலாங் ஆர் யூ இன் த மூவி அவ்வளோதான். ஹவ் ஃபார் அலாங் ஆர் யூ இன் த மூவி. இதே பாருங்க ஆன்ஸர் பாருங்க. நான் பாதி படம் பார்த்துருக்கேன்னு நீங்க சொல்லணுமானா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐ அம் ஹால்ஃப் வே அலாங் அப்படின்னு நீங்க சொல்லிட்டா போதும். ஐ அம் ஹால்ஃப் வே அலாங் இன் த மூவி அப்படி சொல்லிடலாம். இப்ப இந்த இடத்துல சுமார் 1 மணி நேரம் படத்த பார்த்துருக்கேன். சுமாரா 1 மணி நேரம். ஒரு 50 மினிட்ஸ் இருக்கலாம். 1 ஹவர் 15 மினிட்ஸ் இருக்கலாம். ஏதோ சம்திங். ஸோ சுமார் 1 மணி நேரம். அப்போ ஒரு அபௌட்ட சேர்த்துக்கிறோம். ஐ அம் அபௌட் அன் ஹவர் அலாங். ஐ அம் அபௌட் அன் ஹவர் அலாங். ஐ அம் அபௌட் அன் ஹவர் அலாங் இன் த மூவி. அப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். நீங்க வந்து ஏதோ ஒரு ஊருக்கு போறீங்க. போயிட்டே இருக்கிறப்ப அப்பா கால் பண்றாரு. "எவ்வளோ தூரம் போயிருக்கீங்கப்பா? போயிட்டீங்களா? எவ்வளோ தூரம் போயிருக்கீங்க?" ஹவ் ஃபார் அலாங் ஆர் யூ இன் த ட்ரிப்? ஹவ் ஃபார் அலாங் ஆர் யூ இன் த ஜர்னி? இன்னு தான். நாங்க கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டிட்டோம். வி ஆர் அரவுண்ட் 50 கிலோமீட்டர்ஸ் அலாங். பாருங்க. வி ஆர் அரவுண்ட் 50 கிலோமீட்டர்ஸ் அலாங் இன் த ட்ரிப். அப்படியெல்லாம் நீங்க சேர்த்துக்கிறதா இருந்தா சேர்த்துக்கலாம். பட் கேட்கிறவங்களுக்கு புரியும். இந்த இடத்துல தேவையில்ல. இன்னொரு தடவ இந்த ட்ரிப், இந்த ஜர்னி எல்லாம் சேர்க்கணுன்ட்டு. அதனால நம்ம சும்மா வி ஆர் அரவுண்ட் 50 கிலோமீட்டர்ஸ் அலாங்ன்னு மட்டும் சொல்றோம். நீங்க ஒரு ட்ரெய்னிங் போயிருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட் கால் பண்ணி, "என்னப்பா ட்ரெய்னிங்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எவ்வளோ தூரம் ட்ரெய்னிங் முடிஞ்சிருக்கு?" ஹவ் ஃபார் அலாங் ஆர் யூ இன் யுவர் ட்ரெய்னிங்? ஹவ் ஃபார் அலாங் ஆர் யூ இன் யுவர் ட்ரெய்னிங்? இப்ப இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம இன்னா, வித்தாங்கிறதுக்காக தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் நம்ம இன் பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? வித் வச்சு சொல்லலாம். திருமண ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்கியே, எவ்வளோ தூரம்ப்பா பண்ணியிருக்க? அப்படி கேட்குறோம். ஸோ திருமண ஏற்பாடுங்கிறப்ப ஆக்டிவா நம்ம நெறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும் இல்லையா? ஸோ வித், வித் த வெட்டிங் பிரிப்பரேஷன்ஸ். வித் த வெட்டிங் பிரிப்பரேஷன்ஸ். ஹவ் ஃபார் அலாங் ஆர் யூ வித் த வெட்டிங் பிரிப்பரேஷன்ஸ்? ஹவ் ஃபார் அலாங் ஆர் யூ வித் த வெட்டிங் பிரிப்பரேஷன்ஸ்? பேக் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு ஊர் கிளம்பணுமே, உன் பேக்கிங் வேலையெல்லாம் எவ்வளோ தூரம் முடிஞ்சிருக்கு? பேக் பண்ணிட்டியா? நான் 2 பாக்ஸு நான் 2 பாக்ஸ் பேக் பண்ணிட்டேன். இன்னொரு பாக்ஸ் அப்படியெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். இதில போய் மெஷரபிள்லாம் கிடையாது இல்லையா? நமக்கு எவ்வளோ தேவைன்னு ஆப்போசிட்ல உள்ளவங்களுக்கு தெரியாது. பேக்கிங் வேலை எவ்வளோ முடிஞ்சிருக்கு? முடிச்சுட்டேன். இல்ல இப்ப தான் பண்ணிட்டே இருக்கேன். ஓரளவு முடிச்சிருக்கேன். இப்படி தான் ஆன்சர்ஸ் இருக்கும் இல்லையா? ஹவ் ஃபார் அலாங் ஆர் யூ? ஆக்டிவா வேலை பார்க்கணும் நம்ப. அப்ப வித் பேக்கிங். ஹவ் ஃபார் அலாங் ஆர் யூ வித் பேக்கிங்? இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா? ஹவ் ஃபார் அலாங் எங்க யூஸ் பண்ணணும்? ஹவ் மச் எங்க யூஸ் பண்ணணும்? ஹவ் ஃபார் அலாங் கூட இன் வரணுமா? வித் வரணுமா? எப்படியெல்லாம் ஆன்சர்ஸ் பண்ணணும்? எல்லாமே நம்ம டீட்டெயில்டா பார்த்தோம். இந்த கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ நீங்க அடுத்த ஸ்லைட்லயே நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிலீஷ் கத்துட்டு இருந்தியே, எவ்வளோ தூரம் கத்துட்டு இருக்க? உன்னோட ஹோம் ஒர்க்லாம் நீ எவ்வளோ தூரம் பண்ணிட்ட? அவ 2 வீக்ஸ் ட்ரெய்னிங்க முடிச்சிருக்கா. அவளோட ட்ரெய்னிங்ல 2 வீக்ஸ் அவ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கா. நீங்க இத எப்படி வேணா சொல்லலாம். அலாங் வச்சும் சொல்லி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்த்துக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? இப்போ இதே ஆன்ஸர நீங்க கடைசியா இருக்கிற ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அவ 2 வார பயிற்சியை முடித்திருக்கிறாள். இந்த இடத்துல நான் அலாங் வச்சு போட்டிருக்கேன். அப்படி இல்லாம வேற எப்படி சொல்லலாம் அப்படின்றதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து ஒரு விதமான ஆன்ஸர் அவ்வளோதான். இப்ப நம்ம பார்த்த ஸ்ட்ரக்சர வச்சு இந்த ஆன்ஸர் நம்ம போட்டிருக்கோம். இத வேற எப்படி நீங்க சொல்லுவீங்கங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நான் இந்த வீடியோல பார்த்த இந்த ஹவ் மச் ஆஃப், ஹவ் ஃபார் அலாங் இது எல்லாமே உங்களுக்கு ஸ்போக்கனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ சோ மச்.